அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 25-26 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 24 வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் தான். ஸோ அதுக்கான வீடியோ கொடுத்துருப்பேன். எப்போவுமே பட்ஜெட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இல்லைன்னா 2 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். பட்ஜெட்லேருந்து இல்லாத கொஸ்டின்லாம் இல்லை. அதே மாதிரி இப்போ வந்து பாரிஸ் ஒலிம்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுலேயே முக்கியமான கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 25-26 கரண்ட் அஃபேர்ஸில் ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, ஜாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு நம்ம படிச்சிருப்போம். ஜாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ அதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 நாடுகள் இருக்காங்க. ஜாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் மொத்தம் இப்போது 10வது நாடாக எந்த நாடு சேர்ந்துருக்கு அப்படின்னா பெலாரஸ். இது முக்கியமான ஒரு கொஸ்டின். அதில் இருக்க மொத்த நாடு வந்து பார்த்திங்கன்னா சீனா, தலைமையிடம் சீனா தான். சீனா, இந்தியா, ஈரான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். ஓகேவா? இப்போது 10வது நாடாக வந்து அதிகாரப்பூர்வமாக பெலாரஸ் இணைந்துள்ளது. ஓகே, இதில் என்னது அப்படின்னா, இந்த கூட்டமைப்போட முதல் கூட்டு இராணுவ பயிற்சி சீனாவில் நடக்குது. முதல் கூட்டு இராணுவ பயிற்சி. ஸோ இந்த கூட்டமைப்பில் இந்த கூட்டமைப்பு தொடங்கியதிலிருந்து ஃபஸ்ட்டு கூட்டு இராணுவ பயிற்சி இந்த வருஷம் தான் 2024 நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னா சைனாவில் தான். அதோட பேர் என்ன பேரில் இந்த கூட்டு பயிற்சி நடக்கிறது அப்படின்னா இன்டராக்ஷன் 2024. இது முக்கியமான ஒன்று. இன்டராக்ஷன் 2024 எங்கு நடைபெற்றது? இவ்வளோ தான். கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எங்கே நடந்துச்சு? சைனாவில் நடந்துச்சு. ஓகே, ஜாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் முதல் கூட்டு இராணுவ பயிற்சி. அடுத்தது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாங்கு சோதனை. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பட் இது பழைய கரண்ட் அஃபேர்ஸ் தான். திவ்யஸ்திரா அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே அந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை அளிக்கும் திறன் கொண்ட இந்த ராக்கெட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதற்கான சோதனை பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஏபிஜே அப்துல் கலாம் அந்த தீவில் வந்து வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதில் என்ன முக்கியம் அப்படின்னா, இது ரொம்ப பழைய நியூஸ் தான். ஆனால் முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, ஒரு இலக்கு மட்டும் இல்லை 2-3 இருந்தாலும் அதை என்ன பண்ணும் அப்படின்னா அளிக்கும் திறன் கொண்டதான் இந்த பாலிஸ்டிக் ராக்கெட். இது 1970-80களில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் மட்டும்தான் இந்த ராக்கெட் வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக இந்தியாவில் உள்நாட்டில் பண்ணியிருக்காங்க. 5000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை அளிக்கும் திறன் கொண்டது இது. அக்னி 5. ஓகே, இங்கே என்ன முக்கியம் அப்படின்னா பூமியின் வளிமண்டலத்துக்குள் உள்ள இலக்கை இடைமறித்து அளிக்கும் சோதனை தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. பூமியின் வளிமண்டலத்துக்குள் உள்ள இலக்கை இடைமறித்து அளிக்கும். அடுத்தது, இப்போது சமீப காலமாக இந்த மாதிரி பெயர் மாற்றம் செய்கிறாங்க. ஸோ என்ன பெயர் மாற்றம் அப்படின்றத பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தர்பார் ஹாலின் பெயரை வந்து ஜனநாயக மண்டபம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இதுவரைய தர்பார் ஹால் அப்படின்ட்டு இருந்த அந்த பகுதியோட பேரை வந்து எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா ஜனநாயக மண்டபம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கான பதவி பிரமாணம் செய்கிற ஒரு இடமா வந்து இந்த தர்பார் ஹால் வந்து இருக்குது. இந்த பகுதியோட பேரை தான் எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா ஜனநாயக மண்டபம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதே மாதிரி அசோக ஹால் அப்படின்றத வந்து அசோக மண்டபம் அப்படின்னு தற்போது பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்த முகலாய தோட்டத்திற்கு என்ன பேர் வச்சுருந்தாங்க அப்படின்னா அமிர்த உதயான் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. அமிர்த உதயான். ஓகே, இந்த 3 பேரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும். அடுத்தது தமிழ் புதல்வன் திட்டம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ் புதல்வன் திட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உயர்கல்வி சேர்க்கையில் மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் வகையில் தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். இன்னும் வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்தலை. ஆகஸ்ட் மாதம் வந்து தொடங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் புதல்வன் அப்படின்ற ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா கல்லூரி புதுமை பெண் திட்டம் மாணவிகளுக்கு மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம் வந்து மாணவர்களுக்கு. இது நமக்கு தெரிஞ்சதான். இந்த வருஷம் பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ரூபாய்
1000 அளிக்கும் ஒரு திட்டம் தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம். இதனால் உயர்கல்வி சேர்க்கை 10% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது சமீபத்தில் பொருளாதார பேராசிரியர் குரியன் மறைவு. ஸோ இதில் வந்து நமக்கு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, இவர் எழுதின நூல், ஆய்வு நூல், என்ன நூல் எழுதியிருக்காருன்னு பாருங்கள். தமிழக கிராமப்புற மாறுதல்கள். ஸோ எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். தமிழக கிராமப்புற மாறுதல்கள் என்ற ஆய்வு நூலின் ஆசிரியர் யார்? ஓகேவா, யார் அப்படின்னா சிடி குரியன். அடுத்து விடியல் திட்டம். ஸோ அந்த இலவச பேருந்து திட்டம் தான் விடியல் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால், இந்த திட்டத்தினால தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா 450 கோடி முறை அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்துள்ளன. இதனால் ஒவ்வொரு பெண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா 888 ரூபா சேமிச்சிருக்காங்க. அந்த இலவச பயணத்தினால அவங்களால வந்து பார்த்தோம் அப்படின்னா 888 ரூபா சேமிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 50 வயதை கடந்தும் திருமணம் ஆகாத மகளிருக்கு உதவித்தொகை அளிக்கும் திட்டம் 2010 தொடங்கப்பட்டது. 50 வயது. ஸோ இப்போ வயதும் கேட்குறாங்க. ஒரு ஸ்கீமில் எந்த வயதுக்கு மேலே பயனடைகிறாங்க. இப்போ சமீபத்தில் குரூப் 1ல் என்ன கேட்டிருந்தாங்க, எத்தனை வயதுக்கு மேலே திருநங்கைகளுக்கான உதவித்தொகை 40 வயது அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, எவ்வளோ தொகை வழங்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதனால் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஏஜும் பார்க்கலாம், எவ்வளோ தொகை அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்து பார்த்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 50 வயதுக்கு மேற்பட்ட திருமணம் ஆகாத மகளிருக்கு உதவித்தொகை 500 ரூபா அப்படின்றது 2010 வழங்கினாங்க. இப்போ சமீபத்தில் எவ்வளோ வழங்குறாங்கன்னா 1200 ரூபாயை உயர்த்தி வழங்குறாங்க. அடுத்தது என்ன ஸ்கீம் அப்படின்னா, மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். உரிமை தொகை திட்டம் வந்து இப்போ தான் லாஸ்ட் இயர் 2023 செப்டம்பர் 15 தொடங்கினாங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திட்டத்தினால மகளிர் 1.15 கோடி மகளிர் வந்து பயனடைகிறாங்க. அடுத்தது புதுமை பெண் திட்டத்தினால பார்த்தோம் அப்படின்னா 2.73 லட்சம் மாணவிகள் மாதந்தோறும், கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவிகள் மாதந்தோறும் ரூபாய் 1000 வந்து நிதி உதவி அவங்களுக்கு வழங்கப்படுது. ஓகே, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உயர்கல்வி சேர்க்கை தமிழகத்தில் 52% உயர்ந்துள்ளது. ஏன்னா உயர்கல்வி அப்படின்றது மோஸ்ட்லி வந்து பெண்களுக்கு மறுக்கப்பட்ட ஒன்றாக வந்து இருந்துச்சு. ஸோ தமிழ் புதல்வன் திட்டத்தினால பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாகாது. ஏன்னா மாணவர்கள் உயர்கல்வி மோஸ்ட்லி அவங்க படிக்கிறாங்க. ஆனால் பெண்கள் வந்து உயர்கல்வி 12th வரை தான் படிக்கிறாங்க. உயர்கல்வி அப்படின்றது இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த ஸ்கீம்னால் பார்த்தீங்க அப்படின்னா 52% உயர்ந்துள்ளது உயர்கல்வி. தேசிய அளவில் 26%. தேசிய அளவில் எவ்வளோ அப்படின்னா 26%. அடுத்தது இந்த காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம் 2022 செப்டம்பர் 15 தொடங்கினதான் காலை உணவு திட்டம். இதனால் 20.7 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெறுறாங்க. ஸோ இந்த காலை உணவு திட்டம் இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பரை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. மெயின்ஸ் அடுத்தடுத்து 2 மெயின்ஸ்லேயுமே கேட்டாங்க. குரூப் 1 மெயின்ஸ்லேயும் இருந்துச்சு, குரூப் 2 மெயின்ஸ்லேயும் இருந்தது, குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லேயும் இருந்தது, இந்த வருஷம் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லேயும் இருந்தது. எல்லா எக்ஸாம்லேயுமே இதுலேருந்து ஒரு கொஸ்டின் காலை உணவுலேருந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. எவ்வளோ மாணவிகள் பயன் அப்படின்னா, மாணவ மாணவிகள் 20.74 லட்சம். ஸோ இதை வந்து திட்டம் வந்து சிறந்த திட்டம் அப்படின்னு தெலுங்கானா மாநில அரசு வந்து பாராட்டியிருக்காங்க. மேலும் கன்னட நாட்டில் இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த நாட்டிலையும் காலை உணவு திட்டம் தமிழகத்தை முன்மாதிரியாக கொண்டு கன்னடாவில் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த திட்டத்தை. அடுத்தது இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின், இப்போ ஒரு பாலிட்டி கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா, சுதந்திர இந்தியாவில் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிதியமைச்சர் தான். சுதந்திர இந்தியாவில், இது பாலிட்டி கொஸ்டின், இது கரண்ட் அஃபேர்ஸில் சேர்க்க முடியாது. சுதந்திர இந்தியாவில் ஃபஸ்ட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ண நிதியமைச்சர் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான். ரொம்பவே ஒரு பெருமையான விஷயந்தான். அவர் யார் அப்படின்னா ஆர்கே சண்முகம். இப்படி தமிழகத்தை சேர்ந்து நிறைய நிதியமைச்சர் இருந்திருக்காங்க. மத்திய நிதியமைச்சர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தமிழகத்தை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. இப்போ இருக்கவங்களுமே யார் அப்படின்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஆறாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா 6வது தமிழகத்தை சேர்ந்த நிதியமைச்சர். ஃபஸ்ட்டு தமிழகத்தை சேர்ந்த நிதியமைச்சரும் ஆர்கே சண்முகம் தான். நம்ம சுதந்திர இந்தியாவோட ஃபஸ்ட்டு நிதியமைச்சரும் ஆர்கே சண்முகம் தான். அடுத்தது யார் இருந்திருக்கா அப்படின்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி இருந்திருக்காரு, சி சுப்பிரமணியன் இருந்திருக்காரு, ஆர் வெங்கட்ராமன் நிதியமைச்சராக இருந்திருக்காரு, ப சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்திருக்காரு. 5வது தமிழகத்தை சேர்ந்த நிதியமைச்சர்னா ப சிதம்பரம். அவங்களுக்கு அடுத்து தமிழகத்தை சேர்ந்த நிதியமைச்சர் அப்படின்னா இப்போ இருக்கிறவங்க தான். ஓகே,
அடுத்தது பாரிஸ் ஒலிம்பிக் பற்றி பார்க்கலாம். 17 நாள் நடைபெறுது. மொத்தம் அதில் பங்கு பெறும் போட்டியாளர்னா 10,500 பேர். மொத்தம் எவ்வளோ நாடுகள் பங்கு பெறுறாங்க அப்படின்னா 206. மொத்தம் எவ்வளோ விளையாட்டுகள் பிரிவுகள் அப்படின்னா பிரிவுகளில் எவ்வளோ கேம்ஸ் விளையாட்டுகள் அப்படின்னா 32 விளையாட்டுகள். அடுத்தது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒலிம்பிக் நடக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த ஒலிம்பிக் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 26 ஆகஸ்ட் 17 வரைய 11 ஆகஸ்ட் 11 வரைய 17 நாள் நடக்குது. இந்த டேட் ஏன் சொல்கிறேன்னா லாஸ்ட் இயர் வந்து அந்த டேட் கேட்டிருந்தாங்க ஒரு எக்ஸாமில். இந்த கேம் இல்லை, வேறு ஒரு விளையாட்டோட டேட் கேட்டிருந்தாங்க. இது வந்து 33வது ஒலிம்பிக் 33வது ஒலிம்பிக் நடக்குது. அடுத்தது ஒலிம்பிக் வரலாற்றிலே முதல் முறையாக மைதான வளாகத்துக்கு வெளியே நதியில் தொடக்க நிகழ்ச்சி நடக்கிற ஒலிம்பிக்னா அது இதுதான். இந்த நதியோட பேர் வந்து சீன். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒலிம்பிக் அப்படின்னே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஏன் அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா காரணம் வந்து இந்த முக்கியத்துவம் தான். ஸோ ஓகே, ஒலிம்பிக் வரலாற்றிலே முதல் முறையாக மைதான வளாகத்திற்கு வெளியே அந்த நதியோட பேர் வந்து ஜீன் அப்படின்ற ஒரு நதி. அது பாரிஸில் இருக்கிற ஒரு நதி தான். அந்த நதியில் வந்து இந்த தொடக்க நிகழ்ச்சி நடக்குது. அடுத்து இந்த நியூஸுமே நான் ஆல்ரெடி சொன்ன நியூஸ் தான். என்ன அப்படின்னா ஒலிம்பிக் வரலாற்றிலே முதல் முறையாக இந்த ஒலிம்பிக்கில் தான் ஈக்குவலாக என்ன பண்ணுறாங்கன்னா சமமான எண்ணிக்கையில் ஆடவர் மற்றும் மகளிர் பங்கு பெறுறாங்க. மொத்தம் வந்து 1500 பேர் பங்கு பெறுறாங்க. அதில் கரெக்டாக 5250 ஆடவர் மற்றும் 5250 மகளிர். ஸோ இந்த மாதிரி நடக்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சமநிலை பாலின சமநிலை சமமாக வந்து இருக்குது. ஃபஸ்ட் டைமாக சமமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஒலிம்பிக்கில் பங்கு பெற முடியாத 2 நாடுகள் எது அப்படின்னா ரஷ்யாவுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க. பெலாரஸுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. அந்த 2 நாடுகளுக்கு மட்டும்தான் தடை. அங்கே பங்கு பெறக்கூடாது. பொது பிரிவில் பங்கு பெறலாம் அந்த நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள். இருப்பினும் அந்த நாட்டுக்கான அந்த தேசிய கீதம் எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. அந்த தேசிய கொடி எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. அவங்க பொது பிரிவில் பங்கு பெறுவாங்க. அந்த நாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கும் பெலாரஸுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. அடுத்தது லாஸ்ட் இயர் ஒலிம்பிக் வந்து 2020 வந்து டோக்கியோவில் நடந்துச்சு. அதில் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த 7 பதக்கங்கள் இந்தியாவிற்கு 7 பதக்கம் கிடச்சிருக்கோம். ஒலிம்பிக் வரலாற்றிலே இந்த 7 பதக்கம் அப்படின்றதான் ஹையஸ்ட்டாக வந்து இருக்குது. ஒலிம்பிக்கில் அதிக பதக்கம் வென்றது இந்த லாஸ்ட்டாக நடந்த ஒலிம்பிக் தான் 2020. ஒரு தங்கம் நீரஜ் சோப்ரா வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகே, 2 வெள்ளி 4 வெண்கலம். ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா வந்து தங்கம் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி மீராபாய் ஜானு வந்து பளுதூக்குதலில் வெள்ளி வின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது 2030 குளிர்கால ஒலிம்பிக் பேரா ஒலிம்பிக் போட்டி வந்து பிரான்ஸ் நாட்டிலையும் 2034 பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவிலும் நடைபெற உள்ளது. 2030 குளிர்கால ஒலிம்பிக் பேரா ஒலிம்பிக் 2 வந்து பிரான்ஸ்லையும் 2034 வந்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவிலையும் நடைபெற சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க.